வாலாஜாபேட்டையில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கவன ஈர்ப்பு போராட்டத்தில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருளரசன் வழங்க நாம் கேட்கலாம். அருளரசன், வாலாஜாபேட்டையில் தற்போது மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, கள விவரம். நிச்சயமாக ஷாம், கிண்டி அரசு நேற்று பாத்தீங்கன்னா சென்னை கிண்டி அரசு மருத்துவர் பாலாஜி மீது கத்திக்குத்து சம்பவம் தொடர்ந்து இது எதிரொலியாக வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் தற்போது மருத்துவர்கள் தமிழகத்துக்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள கிண்டி அரசு மருத்துவமனையில் நேற்று மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து சம்பவம் அடுத்து தமிழகம் முழுவதும் இதனை கண்டிக்கும் விதமாக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் மாநில இணைச் செயலாளர் மருத்துவர் கி. சிவாஜன் தலைமையில் மாபெரும் கண்டன கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மருத்துவர்கள் தெரிவிப்புகள் மருத்துவமனையில் 24 மணி நேரம் பாதுகாப்பு சட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய காவல்துறை பாதுகாப்பு 24 மணி நேரமும் மருத்துவமனை வளாகங்களுக்கு. நன்றி அருளரசன். அனைத்து மருத்துவர்களும், செவிலியர்களும், மருத்துவ பணியாளர்களும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வருகின்றோம். மருத்துவமனைகளிலும் 2 கட்ட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அனைத்து மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அதன் மூலமாக மருத்துவர்களுடைய பணி சுமையினை குறைத்திட வேண்டும். மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், மருத்துவ பணிகளுக்கும் எந்த ஒரு பயமின்றி பாதுகாப்பாக மருத்துவ சேவை வழங்கிட தமிழக அரசு ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாக இருந்து மருத்துவர்களையும், செவிலியர்களையும், மருத்துவ பணியாளர்களையும் பாதுகாக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.